நாம் கடந்த கால நமது மரபு பண்பாடு என்பதே நாம் விமர்சனத்தோடு எதிர்காலத்தை எதிர்கொள்வதும் நிகழ்காலத்தோடு போராடுவதுமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைய அரசியல் சூழலும் இருப்பதாக நான் கருதுகிறேன். இவ்வாறான தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளால் தமிழ் எதை சாதித்திருக்கின்றது, தமிழ் இனம் எதை சாதிக்கின்றது, அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் வளம், தமிழ் நிலம், இவைகள் எவற்றை சாதித்திருக்கின்றது? மஸ்க் என்பவர் அந்த நீரோல் லிங்க் மூலமாக பேசவே வேண்டாம், நான் நினைப்பதை உங்களுக்கு தெரிவிக்க ஒரு 2 சிப்பு போதும், உங்கள் மூலையிலும் என் மூலையிலும் வைத்துக் கொள்ளலாம் என்று ஆய்வு மூலம் கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார். அப்படி இருந்தால் இந்த நீரோல் லிங்க் மூலமாக நான் நினைப்பதே உங்களுக்கு வரும் என்றால் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி என்றால் சங்க காலத்தில் புலவர்கள் என்ன செய்தார்களோ, பக்தி காலத்தில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என்ன செய்தார்களோ, அதை தான் விடுதலை பெற்ற பிறகு ஒரு குடியாட்சி மலர்ந்த பிறகு மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கு கலை இலக்கியங்கள், குறிப்பாக கலை, அதுவும் குறிப்பாக நாடகம், திரைப்படம், இது பயன்பட்டு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். மொழி உரிமை என்று ஒன்று இருக்கிறது. மொழிக்கு என்ன உரிமை? மனிதர்களுக்கு உரிமை. சரி, மொழிக்கு என்ன உரிமை என்றால் மனிதர்கள் உரிமையை பெறுவதற்கு மொழிக்கு ஒரு உரிமை வேண்டும். வணக்கம் நண்பர்களே, இன்று மற்றொரு நேர்காணல் வழியாக உங்களை சந்திப்பதில் மட்டற்ற மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொள்ள இருக்கின்றார் தஞ்சை பல்கலைக்கழகத்தின் 9வது துணைவேந்தரும் பேராசிரியரும் எழுத்தாளரும் கணையாளி என்ற இதழின் வெளியீட்டாளரும் தற்பொழுது தமிழ் வளர்ச்சி கழகத்தின் தலைவராகவும் இருந்து வருகின்ற, மாத்திரமல்லாது கனடாவில் நடைபெற இருக்கின்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டின் தமிழகத்திற்கான துணைத் தலைவராகவும் இருக்கின்ற மகாதேவன் ராசேந்திரன் அவர்கள் இன்றைய நிகழ்ச்சியில் எங்களுடன் இணைந்து கொள்ள இருக்கின்றார். வாருங்கள் நேர்காணலுக்குள் செல்வோம். வணக்கம் சார், உங்களை எங்களுடைய படையல் வலையொலிக்கு வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். வணக்கம், நன்றி. சொல்லுங்க, உங்களுடைய நேர்காணல்லாம் பார்த்து கொண்டு இருக்கிறேன், சொல்லுங்க. நன்றி நன்றி. அதாவது இன்றைய நேர்காணல் நிகழ்ச்சியில் வழமை போல நாங்கள் இந்த நடைபெறவிருக்கின்ற, அதாவது அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தொடக்கம் 19ஆம் தேதி வரை என்று நினைக்கின்றேன், இங்கே டொரண்டோவில் மற்றொரு உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு நடைபெற இருக்கின்றது. அதையொட்டி இந்த நேர்காணலில் உங்களை இணைத்துக் கொள்கின்றேன். நன்றி சார். நாங்கள் நேரடியாக கேள்விகளுக்குள் செல்லலாம், நேர்காணலுக்குள் செல்லலாம் என்று நினைக்கின்றேன். தொடக்கமாக நான் பல்வேறுபட்ட இந்த தமிழ் ஆராய்ச்சி, தமிழ் சார்ந்து, தமிழ் இலக்கியங்கள், அவ்வாறான விடயங்கள் சார்ந்த பல கேள்விகளை உங்களிடம் கேட்க எண்ணிய போது இன்று காலை ஒரு கேள்வி எனக்குள் உதித்தது. இந்த அதாவது யூடியூப் வலைதளங்களில் உள்ள செய்திகளை பார்க்கும் பொழுது எனக்குள்ள ஒரு ஈழத்தமிழனாக இந்த ஆதங்கம் எனக்குள் எழுந்தது. அதற்கு காரணங்கள் பல இருக்கின்றன. அந்த கேள்வி என்னவென்று சொன்னால், தமிழக அரசியலை எடுத்துக்கொண்டால் ஒப்பீட்டளவில் தமிழ் மக்கள் செறிந்து வாழுகின்ற பகுதி தமிழகம். தமிழகத்தில் உள்ள மக்களை இலகுவில் சென்று சேர்வதற்கு, தமிழக மக்களை இலகுவில் சென்று சேர்வதற்கு தமிழ்நாட்டில் பெரும்பாலான அரசியல் கட்சிகள் தமிழ் சினிமாவை பயன்படுத்தி இருக்கின்றார்கள். அது அதன் ஆரம்ப காலம் தொடக்கம் இன்று வரை அது நடந்து வருகின்றது. ஆரம்ப காலத்தில் அறிஞர் அண்ணா, கலைஞர் கருணாநிதி, பின்பு எம்ஜிஆர், ஜெயலலிதா என அதன் தொடர்ச்சி நீண்டு கொண்டே போகின்றது. ஆரம்பத்தில் இவர்கள் தங்களுடைய பொதுமைப்பாடான தத்துவங்களை, அரசியலை, சுதந்திரம் சார்ந்த விடயங்களை இந்த சினிமா வழியாக தமிழ் மக்களுக்குள் கொண்டு சேர்த்தார்கள். அன்று அந்த சினிமா சரியாக பயன்படுத்தப்பட்டிருக்கின்றது என்ற ஒரு தோற்றப்பாடை நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இன்று அது ஒரு தவறான ஒரு பாதையில் செல்கின்றதா என்ற ஒரு ஆதங்கம் எழுகின்றது. அதாவது வளர்த்தகடா மார்பில் பாய்கிறது என்று சொல்வார்கள். அப்படி இந்த சினிமா ஆளுகை தமிழக மக்களை சினிமா எவ்வாறு ஆட்கொண்டிருக்கின்றது என்று பார்க்கும் பொழுது ஒரு ஆச்சரியமாக இருக்கின்றது. எவ்வாறு பார்க்கின்றீர்கள் இந்த மாற்றத்தை? தமிழ் மக்களுடைய அந்த வாழ்க்கை முறை, மரபு, பண்பாடு இவற்றையெல்லாம் நாம் பின்னோக்கி பார்த்தால் கூட எல்லா காலத்திலும் கலை இலக்கியங்கள், மொழி என்பது மக்கள் மனதை கவர்வதாகவே இருந்திருக்கின்றன. சான்றாக உலக இலக்கிய வரலாற்றை பார்த்தால்
சங்க இலக்கியத்திற்கும் அதற்கும் ஒரு வேறுபாடு நமக்கு தென்படும். எனக்கு தெரியவில்லை, ஏதாவது உலக இலக்கியங்களில் 2000 ஆண்டுகளுக்கு முன்பு மன்னராட்சி இருந்த நாடுகளில் மன்னர்களை புகழ்ந்து பாடிய புலவர்கள் அவர்கள் கொண்டாடப்பட்டார்கள். அந்த புலவர்கள் மன்னர்களை கொண்டாடினார்கள். மன்னர்கள் புலவர்களுக்கு பரிசு தந்தார்கள். இவ்வளவுக்கும் மன்னர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர் இல்லை. இருந்த போதிலும் இந்த புலவர்களுடைய புகழ் மாலைகள் மன்னருக்கு தேவைப்பட்டன. அது மக்களுடைய மனதில் ஒரு செல்வாக்கை ஏற்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டிருக்கிறதாக நான் உணர்கிறேன். புறநானூற்று பாடல்களில் எவ்வளவு புலவர்கள் மன்னர்களை பாராட்டி பாடியிருக்கிறார்கள் என்பது நமக்கு தெரியும். அப்படி இது இந்த மரபின் தொடர்ச்சியாகவே இதை பார்ப்பதாக எனக்கு படுகிறது. அப்படி பார்த்தால் இங்கே கடவுளுக்கு கூட அந்த புகழ்ச்சி தேவைப்பட்டுதான் நாம் 12 திருமுறைகள், 4000 திவ்ய பிரபந்தம், ஒவ்வொரு கோயில் ஒவ்வொரு கடவுளை பற்றியும் பாடல்கள் தேவைப்பட்டிருக்கின்றன இல்லையா? அவர்கள் கடவுளாக இருந்த போதிலும் அந்த பாராட்டு மூலமாக மக்கள் மனதில் ஒரு இடம் பெறுகிறது வாய்ப்பை பெற்றிருக்கிறார்கள். எனக்கு தெரியவில்லை 12 திருமுறைகள், தேவாரம், திருவாசகம் போல, 4000 திவ்ய பிரபந்தம் போல இயேசுநாதரை பற்றியோ அல்லது மற்ற மத கடவுள்களை பற்றியோ அப்படி பாடல்கள் தொகுக்கப்பட்டிருக்கின்றன என்று எனக்கு தெரியவில்லை. இயேசுநாதருடைய பைபிள் இருக்கலாம், வசனம் இருக்கலாம், அந்த மலை பிரசங்கம் இருக்கலாம் என்றுதான் இருக்கிறதே தவிர அவரை பற்றி அவரை வழிபடுகிறவர்கள் பாடிய பாடல்களின் தொகுப்பாக உலக இலக்கிய வரலாற்றில் பக்தி பாடல்கள் பக்தி இலக்கியமாக ஒன்று இருப்பதாக எனக்கு தெரியவில்லை. அப்படியானால் தொடர்ந்து நமது மரபில், பண்பாட்டில், வாழ்க்கை முறையில் என்ன இருந்திருக்கிறது என்றால் இந்த தொடர்ச்சி இருந்திருப்பதாக நான் உணர்கிறேன். அப்படியானால் கலை இலக்கியங்கள் வழியாக மக்கள் மனதில் இடம் பிடிப்பது என்பதும் அதை நிலைநிறுத்துவதற்கு அதை பயன்படுத்திக் கொள்வது என்பதும் தேவைப்பட்டிருக்கிறது மன்னராட்சி காலத்திலும் கடவுளுக்கும் கூட. அப்படியானால் அரசியலுக்கு வருகிற போது அது இன்னும் கூடுதலாக பயன்பட்டு இருக்கிறது. அப்படி என்றால் சங்க காலத்தில் புலவர்கள் என்ன செய்தார்களோ, பக்தி காலத்தில் ஆழ்வார்கள் நாயன்மார்கள் என்ன செய்தார்களோ, அதை தான் விடுதலை பெற்ற பிறகு, ஒரு குடியாட்சி மலர்ந்த பிறகு மக்களிடம் எடுத்துச் செல்வதற்கு கலை இலக்கியங்கள், குறிப்பாக கலை, அதுவும் குறிப்பாக நாடகம், திரைப்படம், இது பயன்பட்டு இருக்கிறது என்று நான் நினைக்கிறேன். அப்படியானால் அது சரியாக பயன்பட்டு இருக்கிறதா இல்லையா என்பதை காலம் பதில் சொல்லும். கடந்த காலத்தை பொறுத்தவரை நமக்கு எல்லாமே பொற்காலம் தான் இல்லையா? நிகழ்காலம் போராட்ட காலம்தான். அப்படியானால் இதனுடைய தொடர்ச்சி எங்கே நிற்கிறது என்று இப்போது பார்த்தால் இது ஒரு திரைப்பட அலை அடித்து கொண்டு போய் நிறுத்தி இருக்கிறதாக உணரப்படும். ஆனால் ஒரு 3 செய்திகள் நம் கவனத்திற்கு வருகின்றன. இன்றைய இளைஞர்கள் இப்படி பொறுப்பற்ற முறையில் தங்களை பொது வாழ்க்கையில் உள்ளவர்களை பார்க்கிறார்களா என்பதாக நமக்கு ஒரு சந்தேகம் வருகிறது. இளைஞர்களை சந்தேகப்படுவது அவ்வளவு சரிதானா என்கிற கேள்வி எனக்குள் எழுகிறது. அப்படி என்றால் இந்த இளைஞர்களை கொண்டு நாம் அடுத்த கட்டத்திற்கு சமூகத்தை எப்படி நடத்தி செல்வது என்பது இருக்கிறது. ஆகவே இருப்பதை, வந்ததை எதிர்கொள்வது என்பதுதான் வாழ்க்கையாக இருக்கிறது இல்லையா? அந்த எதிர்கொள்கிற வகையில் 2 வகை இருக்கிறது. ஒன்றை விமர்சனத்தோடு எதிர்கொள்வது, இன்னொன்று அப்படியே கொண்டாடுவது. நாம் கடந்த கால நமது மரபு பண்பாடு என்பதே நாம் விமர்சனத்தோடு எதிர்காலத்தை எதிர்கொள்வதும் நிகழ்காலத்தோடு போராடுவதுமாகத்தான் இருக்கிறது. அந்த வகையில் தான் இன்றைய அரசியல் சூழலும் இருப்பதாக நான் கருதுகிறேன். நன்றி சார், ஒரு அருமையான விளக்கம் தந்தீர்கள். நாங்கள் அடுத்தபடியாக அடுத்த கேள்விக்கு செல்வோம். நாங்கள் மீண்டும் இது தொடர்பாக இன்னொரு நேர்காணல் வழியாக இது தொடர்பாக ஆராய்வோம் என்று நான் கருதுகின்றேன். என்னிடம் இருக்கின்ற அடுத்த கேள்வி சார் மிக முக்கியமாக இந்த உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு தொடர்பானது. நாங்கள் கிட்டத்தட்ட 1966 என்று நினைக்கின்றேன் முதலாவது உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடு மலேசியாவின் கோலாலம்பூரில் நடைபெற்றது. தொடர்ச்சியாக பல்வேறு உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் திரும்பவும் மலேசியாவில் நடைபெற்றிருக்கிறது, பீஜிங் நாட்டில் நடைபெற்றிருக்கின்றது, தமிழ்நாட்டில் நடந்திருக்கின்றது, இலங்கையில் நடந்திருக்கின்றது, கனடாவில் கடந்த ஆண்டு நடந்திருக்கின்றது. இவ்வாறான தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளால் தமிழ் எதை சாதித்திருக்கின்றது, தமிழ் இனம் எதை சாதித்திருக்கின்றது, அல்லது தமிழ் தேசியம் சார்ந்து தமிழ் வளம், தமிழ் நிலம், இவைகள் எவற்றை சாதித்திருக்கின்றது என்று கூற முடியுமா? ரொம்ப சரியான கேள்வி. ரொம்ப சிந்திக்க வைக்கிற கேள்வி இது. நாம் செய்து கொண்டிருக்கிற பணிகள் அல்லது இதுவரை செய்து முடித்திருக்கிற பணிகள் எப்படி பயன்பட்டு கொண்டிருக்கின்றன என்பதை ஒரு ஆய்வுக்கு உட்படுத்த வேண்டியது சரியான யோசனை, சிந்தனை. நான் ஒரு செய்தியை அடிப்படையாக சொல்ல விரும்புகிறேன்.
உயிரோடு இருப்பது என்பது வேறு, வாழ்வது என்பது வேறு. பறவைகளும் விலங்குகளும் உயிரோடு இருக்கின்றன. மனிதர்கள் அப்படி இல்லை. உயிரோடு இருப்பதற்கு உங்களுக்கு உணவு வேண்டும், உடல் பசி தீர்க்க வேண்டும். இது இரண்டும் எல்லாவற்றிற்கும் பொதுவானது. அது அகிரிணையாக இருந்தாலும் ஏதனையாக இருந்தாலும். அப்படி என்றால் மனிதர்களுக்கு கூடுதலாக ஒன்று தேவைப்படுகிறது. அப்படியானால் இந்த விலங்கில் இருந்து மனிதன் பரிணாம வளர்ச்சி பெற்று எப்படி மனிதன் ஆனான் என்பது இருக்கிறது அல்லவா? அப்போ விலங்கு பறவைகளுக்கும் இந்த மனிதர்களுக்கும் இடையிலான ஒரே ஒரு சின்ன வேறுபாடு இருந்திருக்கிறது. அது ஒரு 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு நமது மூளையில் ஏற்பட்ட ஒரு பெருவெடிப்பு என்று சொல்கிறார் நரம்பியல் அறிஞர்கள், மூளை ஆய்வு செய்கிறவர்கள் சொல்கிறார்கள். அது என்ன என்றால், மூளையில் ஏற்பட்ட அந்த பெருவெடிப்பின் காரணமாகத்தான் நாம் ஒன்றை பார்த்து செய்வதோடு இந்த மொழியையும் உருவாக்கி கொண்டோம் என்பதாக சொல்கிறார். சரி, இந்த மொழி என்ன செய்கிறது என்றால், விலங்கில் இருந்து மனிதனை பரிணாம வளர்ச்சியில் கொண்டு வந்து சேர்த்தது மொழியாக இருக்கிறது என்று சொல்கிறார். எப்படி என்றால், உணவு தேடுவதற்கும் உடல் பசியை போக்கிக் கொள்வதற்கும் மொழி தேவையில்லை, ஒலி போதும். பறவைகளும் விலங்குகளும் அந்த ஒளியை கொண்டுதான் அச்சத்திலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும், வெளிப்படுத்திக் கொள்ளவும், இணையை தேடிக்கொள்வோமான, உணவை தேடிக்கொள்வதுமான வாழ்க்கை இருக்கின்றன. அப்படியானால் அந்த ஒளியை மொழியாக்கி கொண்டவர்கள் மனிதர்கள். அந்த ஒளியை மொழியாக்கி கொண்டது மூலம்தான் இந்த விலங்கு பறவை இனத்திலிருந்து இவர்கள் உயர்திணையானார்கள். அப்படி என்றால் இந்த மொழியினுடைய பங்களிப்பு நமக்கு இப்போது எப்போது மூச்சு விட்டு கொண்டிருக்கிறோம் என்பதனால் மூச்சு காற்றை பற்றி நமக்கு கவலை இல்லை என்று பொருள் இல்லை. எங்கேயாவது இடர்படுகிற போது அதனுடைய இன்றியமையாமை நமக்கு தெரியக்கூடும். அதை போலவே இந்த மொழி இருக்கிறதே, இதுதான் நம்மளை வளர்த்தெடுத்திருக்கிறது என்றால், ஒரு நெருப்பை போல, சக்கரத்தை போல மொழி என்பது மனிதகுல வரலாற்றில் ஒரு மாபெரும் மாற்றங்களை செய்து கொண்டிருக்கிற ஒன்று. சரியா? இந்த மொழிக்கு ஏன் மாநாடு தேவை? அப்படி மாநாட்டின் மூலம் நாம் என்ன சாதிக்கிறோம்? இது அடுத்த அருமையான கேள்வியாக இருக்கிறது. உங்களுக்கு தெரியும், மனிதர்களாக இருக்கிற நமக்கு மனித உரிமைகள் என்று தேவை. ஏன்? உணவுக்கும் உடல் பசிக்கும் மட்டும் தேவைப்படுகிற அந்த குரலை, ஒளியை மொழியாக மாற்றிக்கொண்டது எதற்காக என்றால், நாம் உரிமையோடு வாழவும், சுதந்திரமாக இருக்கவும், தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்குமான வேலையாக இருக்கிறது. அப்படி என்றால் இந்த பறவை விலங்குகளுக்கு இல்லாத ஒன்று நம் மனிதர்களுக்கு எப்படி இருக்கிறது என்றால், பறவைகளுக்கு இல்லாத ஒன்று மனிதர்களுக்கு இருப்பது மனம், இல்லையா? இந்த மனத்தை கட்டுப்படுத்துவதும் அதை வளர்த்தெடுப்பதும் எதுவாக இருக்கிறது என்றால், கலை இலக்கியங்கள், பண்பாட்டு கூறுகள், நிகழ்ச்சிகள் தான். இவற்றைக்கு அடிப்படையான காரணம் மொழியாக இருக்கிறது. இரண்டாவது கேள்வி, மனிதர்களுக்கு உரிமை தேவைப்படுகிறது என்று போராடுகிறோம். ஐநாவில் கூட அதற்கான ஒரு உரிமை பட்டியல் வெளியிட்டு இருக்கிறார்கள். அந்த பட்டியலில் நீங்கள் பார்த்தால் வாழ்வுரிமை இருக்கும், பிறப்புரிமை இருக்கும், இப்படி ஒவ்வொன்றும் பேசுவதற்கு, கருத்தை தெரிவிப்பதற்கு சுதந்திரம், உரிமை என்றெல்லாம் வருகிற பட்டியலில் மொழி உரிமை என்று ஒன்று இருக்கிறது. மொழிக்கு என்ன உரிமை? மனிதர்களுக்கு உரிமை சரி, மொழிக்கு என்ன உரிமை என்றால், மனிதர்கள் உரிமையை பெறுவதற்கு மொழிக்கு ஒரு உரிமை வேண்டும். அந்த மொழிக்கு உரிமை இருந்தால்தான் நீங்கள் உங்கள் உரிமையை காப்பாற்றிக் கொள்ள முடியும். அப்படி என்றால் நீங்கள் சாம்ஸ்கி சொல்லுகிறார், அறத்தின் வழிபடுவதே, அறத்தை காக்க பாடுபடுவதே மொழியை கொண்டுதான் என்று சொல்லுகிறார், இல்லையா? அப்படி என்றால் மனிதர்கள் தங்களுடைய உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்கும், சுதந்திரமாக வாழ்வதற்கும், தன்மானத்தை காப்பாற்றிக் கொள்வதற்கும் மொழி தேவைப்படுகிறது. இந்த மொழியை கொண்டுதான் இவற்றையெல்லாம் பெறுவதற்கு அவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். அப்படி என்றால் அந்த மொழிக்கே உரிமை இல்லாத ஒரு சூழல் வருகிற போது, அரசியல் சூழல் வருகிற போது நாம் என்ன செய்ய வேண்டியிருக்கிறது? மனித உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக மொழி உரிமையை மீட்டெடுக்க வேண்டியிருக்கிறது. அப்படித்தான் இந்த மாநாடுகளை நான் பார்க்கிறேன். அப்படி இந்த மொழி உரிமையை நீங்கள் மீட்டெடுக்கிற போது என்ன நடக்கிறது என்றால், மொழி ஒற்றுமையாக இருப்பதற்கு வேண்டும், அதை கொண்டு வேற்றுமையை வளர்க்கிறார்கள். அன்பாக இருப்பதற்கு மொழி வேண்டும், அதை கொண்டு அதிகாரம் செலுத்த பார்க்கிறார்கள். அதிகாரத்தை கொண்டு இந்த மொழியினுடைய உரிமையை சிதைக்க பார்க்கிறார்கள். ஏன்? மொழியினுடைய உரிமையை சிதைத்தால் அது மனிதர்கள், அந்த பேசிக் கொண்டிருக்கிற மனிதர்களுடைய உரிமையை, அவர்களுடைய சுதந்திரத்தை, அவர்களுடைய தன்மானத்தை காப்பாற்ற அவர்கள் எடுக்கிற முயற்சிகள் வீணாக போய்விடும்.
எப்படி நீங்கள் மொழியில் ஒரு சமரசம் செய்து கொண்டால் இன்னொரு மொழியை கொண்டே என்னுடைய வாழ்க்கையை நான் நடத்திக் கொள்ளலாம் என்று தீர்மானித்தால், அப்படியானால் உங்களுக்கான தனிப்பட்ட உரிமைகள் என்பது ஒன்றும் இல்லாமல் போய் நீங்கள் ஒரு வளர்ப்பு பிராணியாக ஆகிவிடுகிற வாய்ப்பு இருக்கிறது. அப்படியாக அரசியல் சூழல் நிலவுகிற போதெல்லாம் இந்த மொழி பேசுகிறவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். அப்படித்தான் சங்ககாலம் எல்லா புலவர்களும் சேர்ந்து மதுரையிலேயோ தென் மதுரையிலேயோ கபாடபுரத்திலேயோ அவங்க கூடி இந்த தங்களுடைய கருத்து சிந்தனைகளை விதைத்திருக்கிறார்கள் என்றால் அப்படித்தான் நான் பொருள் கொள்கிறேன். அப்படியான அரசியல் சூழல் நிலவுகிற போது இவர்கள் ஒன்று கூடியிருக்கிறார்கள். ஒன்று கூடி என்ன செய்திருக்கிறார்கள் என்றால் தமிழ் சிந்தனையின் வழிபட்டு இந்த மொழி உரிமையை எப்படி காப்பாற்றுவது என்று போராடி இருக்கிறார்கள். அப்படிப்பட்ட போராட்ட வடிவங்களில் ஒன்றுதான் நாம் விடுதலைக்கு பிறகு நடத்திய மாநாடுகளாக பார்க்கிறேன். இதை குறிப்பாக ஒரே ஒரு எடுத்துக்காட்டு மூலம் நான் சொல்லலாம். 2009 ஈழத்தில் நடந்தது என்ன என்று உங்களுக்கு தெரியும். அதற்கு பிறகு உலக அளவில் தமிழர்கள் தங்களுடைய பெருமையை நிலைநாட்டிக் கொள்ளவும் தலை நிமிர்ந்து நடக்கவும் என்ன செய்யலாம் என்று யோசித்த போது அப்போது முதலமைச்சராக இருந்த கலைஞர் அவர்கள் செம்மொழி மாநாட்டை நடத்தினார்கள். எங்கள் மொழி என்ன மொழி தெரியுமா, எவ்வளவு தொன்மையானது தெரியும், எவ்வளவு தகுதியுடையது தெரியுமா என்று உலக மொழிகளுக்கெல்லாம் சவால் கொடுக்கிற அளவில் எங்கள் மொழி தொன்மையானது மட்டுமில்லை, சிந்தனை வளமுடையது என்பதை உலகிற்கு சொல்வதற்காக ஒரு மிகப்பெரிய மாநாட்டை முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்கள் நடத்தினார்கள். இப்படி ஒவ்வொரு கட்டத்திலும் இந்த மாநாடுகள் நடத்தப்பட்டிருக்கின்றன. அதன் பின்னணியை பார்த்தால் உங்களுக்கு அந்த கூடுதல் விவரங்களை நம்மளால் கண்டறிய முடியும். அப்படி என்றால் இப்போது இந்த மாநாடு நடத்துவதும் நோக்கம் என்னவாக இருக்க முடியும் என்பதுதான். இப்போது என்னவாக இருக்கிறது என்றால் நாம் அரசியல் ஆதிக்கத்திலிருந்து மொழியை விடுவித்துக் கொண்டோம். குறிப்பாக நடந்து முடிந்த மாநாடுகளால் விளைந்த நன்மை என்ன என்றால் தமிழ்நாட்டில் இந்திய ஆதிக்கம் என்பது இல்லாமல் போயிருக்கிறது. முன்பை போல அது அவ்வளவு ஆதிக்கம் செலுத்தக்கூடிய ஒரு மொழியாக இல்லாமல் ஆகி இருக்கிறது. எல்லோரும் யோசிச்சு பேச வேண்டி இருக்குது. தமிழ்நாட்டில் இருக்கிற வட இந்திய தலைவர்களும் வணக்கம் என்று தமிழில் தொடங்க வேண்டி இருக்கிறது. அப்படியான ஒரு வாய்ப்பை இந்த மொழி மாநாடுகள் உருவாக்கி இருக்கிறது. இது தமிழ்நாட்டோடு மட்டுமில்லை, ஈழத்தோடு மட்டுமில்லை, உலகெங்கும் இருக்கிற ஒரு மக்களின் மொழியாக மாறிக்கொண்டிருக்கிறது என்பதாக நாம் சொல்கிறோம். இப்போது இந்த மாநாடு நடத்துவது நோக்கமாக நான் புரிந்து கொண்டிருப்பது இந்த செய்யறிவு உலகம், செயற்கை நுணர்வு என்கிற செய்யறிவு உலகில் எல்லா மொழிகளும் இப்படியான ஒரு இடர்பாட்டை எதிர்கொண்டு வருகிறது. இப்போது மொழியின் பயன்பாடு என்னவாக இருக்கிறது என்பது தெரியவில்லை. அவர் எஸ்லான் மஸ்க் என்பவர் அந்த நீரோல் லிங்க் மூலமாக பேசவே வேண்டாம், நான் நினைப்பதை உங்களுக்கு தெரிவிக்க ஒரு 2 சிப்பு போதும், உங்கள் மூளையிலும் என் மூளையிலும் வைத்துக் கொள்ளலாம் என்று ஆய்வு மூலம் கண்டுபிடித்து சொல்லி இருக்கிறார். அப்படி என்றால் இந்த நீரோல் லிங்க் மூலமாக நான் நினைப்பதே உங்களுக்கு வரும் என்றால் நான் பேச வேண்டிய அவசியம் இல்லை. அப்படின்னா மொழியின் இடம் என்பது கேள்வியாக இருக்கிறது. இது தமிழுக்கு மட்டுமில்லை, எல்லா மொழிகளுக்கும். அப்படியானால் இந்த காலகட்டத்தில் நாம் தமிழை எப்படி எடுத்துச் செல்வது என்பது பற்றி தான் இந்த கனடா மாநாடு இருக்கக்கூடும். அதுதான் செய்யறிவு உலகில் செம்மொழி தமிழும் தமிழரும் என்றாக தலைப்பு வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அப்படி வைத்திருக்கிறார்கள் என்று நினைக்கிறேன். அப்படியானால் இன்றைய காலகட்டத்தில் இந்த மாநாட்டின் மூலமாக நாம் செய்ய வேண்டிய பணிகள் என்னவாக இருக்கின்றன என்றால், இதுவரை நாம் இன்னொரு மனிதருக்கு தமிழை கற்றுக் கொடுத்தோம். இன்னொரு மனிதருக்கு தமிழினுடைய அருமை பெருமைகளை அவருக்கு தெரிந்த மொழியில் மொழிபெயர்த்து கொடுத்தோம், அல்லது நமது மொழியில் சொன்னால் அவரது மொழியில் சொல்லிக் கொடுத்து கொண்டிருந்தோம். ஆனால் இன்றைய காலகட்டம் என்பது செய்யறிவு காலகட்டத்தில் நாம் வாழ்கிற போது நமக்கு இப்ப தேவைப்படுவதும் நாம் உடனடியாக கவனிக்க வேண்டியதும் ஒன்று என்ன என்றால், நாம் மனிதர்களுக்கு இன்னொரு மொழியை சொல்லிக் கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை, அதை கருவிகள் செய்து விடுகின்றன. அப்படி என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நாம் நமது செல்வத்தை, நமது தொன்மையை, நமது அறிவை, நமது சிந்தனை வளத்தை கருவிகளுக்கு சொல்லித்தர வேண்டிய கட்டம் இது. அப்படியானால் தமிழ் என்பதை இணைய மொழியாக நாம் இணையத்தில் புலனம் மூலமாக செய்தி பரப்புவதற்கு மட்டும் இல்லை. இப்போது ChatGPT ஒன்று கேட்டால் அது ஏற்கனவே இணையத்தில் இருக்கிற தகவல் தான் சொல்லுகிறது. அப்படியானால் இணைய மொழியாக தமிழை மாற்ற வேண்டும். நமது சிந்தனைகளை எல்லாம் இணையத்தில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும். அப்படி சேர்த்தால்தான் இந்த மொழியை அடுத்த கட்ட வளர்ச்சிக்கு யாரும் எங்கிருந்தும் பயன்படுத்திக் கொள்ள முடியும். ஏற்கனவே நிலம் பொழுது உங்களுக்கு தெரியும். நமதை பொறுத்தவரை தொல்காப்பியத்திலே சொல்வார் 3 பொருட்கள் சொல்வார். முதற் பொருள், கருப்பொருள், உரிப்பொருள் என்று. முதற் பொருள் என்பது நிலமும் பொழுதும். சரியா? 5 திணைகளுக்கு நிலம் வேறு, பொழுது வேறு, காலம் வேறு, டைம் ஸ்பேஸ் அவங்க சொல்லுவாங்க. நம்ம நிலமும் பொழுதும் சொல்லுவோம்.
அவங்க ஏன் பொழுத முன்னாடி சொன்னாங்கன்னா, நிலத்திற்கு முன்னாலேயே பொழுது இருக்கு, சூரியன் இருக்கு என்பதாக சொல்வார்கள். ஆனால் நாம் என்ன சொல்கிறோம் என்றால், நிலம் என்று வந்த பிறகுதான் பகல் இரவு அந்த சுழற்சியில் மாறுகிறது என்பதனால் நிலத்தை முன்னிறுத்துகிறோம். சரி, அப்போ இந்த நிலமாக இருக்கிற உலகம் என்பது இப்போது என்னவாக மாறிக்கொண்டிருக்கிறது என்றால், நிலமற்ற உலகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. ஒரு இணைய குடிமகனுக்கு எந்த இடம் இல்லையா? ஆனால் எப்போதும் அவர் கட்டுப்பட்டிருக்கிறார், காலத்தில் கட்டுப்பட்டிருக்கிறார் இல்லையா? அப்படி நிலமற்ற ஒரு உலகில் வாழ்கிறோம், ஆனால் பொழுதோடு வாழ்கிறோம் இல்லையா? அப்படி இந்த நிலமற்ற உலகில் பொழுதோடு வாழ்கிற இணைய குடிமக்களாக மக்கள் மாறிக்கொண்டிருக்கிற போது, முன்னாடியெல்லாம் இந்திய குடிமகன், ஈழத்து குடிமகன் என்று ஒவ்வொரு நாட்டை சேர்ந்த குடிமகனாக இருந்தவர்கள் இப்ப நெட்டிசனாக இணைய குடிமகனாக வாழ்கிறார். வந்துவிட்ட பிறகு அந்த இணைய குடிமக்களுக்கு எங்கே இருக்கிறோம் என்பது பொருட்டல்ல. எந்த நிலமும் அவரை கட்டுப்படுத்தி வைக்க முடியாது. அவர் எந்த நிலத்தில் வேண்டும் இருக்கலாம். வானத்தில் நீங்கள் விமானத்தில் கூட போய் கொண்டிருக்கலாம் இல்லையா? அப்படியே நிலமற்ற ஒரு வாழ்க்கையை வாழ நேர்ந்திருக்கிற உங்களுக்கு அதற்கேற்ப தமிழை கொண்டு சேர்ப்பது எப்படி என்பதுதான் இப்போது முக்கிய கேள்வியாக இருக்கிறது. அப்படியானால் நமது தமிழ் செல்வங்களை, தமிழை கருவிகளுக்கு கற்றுத்தர வேண்டியிருக்கிறது, மனிதர்களுக்கு இல்லை, கருவிகளுக்கு கற்றுத்தர வேண்டிய காலத்தில் வாழ்கிறோம் என்பதனால் நாம் கனடாவில் நடக்கிற மாநாட்டை மிகவும் கவனமாக பார்க்கிறோம், பாராட்டுகிறோம். ஒரு 4வது கேள்வியாக ஒரு கேள்வியை நான் வைத்திருந்தேன் உங்களிடம் கேட்பதற்கு. இப்பொழுது நீங்களுடைய பதிலில் இருந்த அந்த கேள்வியை இப்போதே கேட்டால் அது நல்லாக இருக்கும் என்று உணர்கின்றன. அதாவது இப்பொழுது ஈழத்தமிழர்கள் இருக்கின்றார்கள், புலம்பெயர் தேசங்களில் வாழ்கின்ற தமிழர்கள் இருக்கிறார்கள். அந்த புலம்பெயர் தேசத்தில் வாழ்கின்ற தமிழர்கள் என்றால் ஈழத்தமிழர்களாக இருக்கலாம், அல்லது தமிழக தமிழர்கள், மலேசிய தமிழர்கள் என்று இருக்கலாம். அடுத்தது தமிழக தமிழர்கள் என்று பிரிவுகள். இந்த 3 தமிழர்களையும் இணைக்கின்ற ஆராய்ச்சி திசை எதுவாக இருக்கும்? இந்த ஒரு ஆராய்ச்சியினூடாக இவர்களை இணைக்க முடியும், ஒன்றாக இணைக்க முடியும் என்று நீங்கள் கருதுகிறீர்கள்? இன்றைய உலகின் தேவை சண்டை போடுவதல்ல, இணக்கமாக வாழ்வது. இணக்கமாக வாழ்வது எப்படி? வாழ்வதற்கு என்னென்ன தேவை? நமக்கு சங்க காலத்தில் சண்டை போடுகிற வாழ்க்கையை தெரிந்திருக்கிறது. சில அரசர்கள் இன்னொரு அரசோடு சண்டை போடுகிறார், வாழ்க்கையில் சரி. ஆனால் பாருங்கள், யாதும் ஊரே யாவரும் கேளீர் என்று கணியன் பூங்குன்றன் சொன்னார் ஒரு 2000 ஆண்டுகளுக்கு. எப்படி அது இல்லையா? அப்படி எப்படி அவர் சொல்ல முடிந்திருக்கிறது? அப்படி என்றால் அவர் இன்னொரு இணையம் உலகம் போல இன்னொரு உலகத்தை கனவு கொண்டு கொண்டிருக்கிறார். அந்த கனவு இப்போதுதான் சாத்தியமாகி இருக்கிறது. 2வது, காவிரி பூம்பட்டினத்தை பற்றி சங்கப்பாடல் சொல்லும் போது, மொழிபெயர் தேயத்தோர் பலரும் கூடி கலந்து இனிது வாழ்கிற இடமாக காவிரி பூம்பட்டினம் இருக்கிறது. பல்வேறு மொழியை சேர்ந்தவர்கள் சேர்ந்து வாழ்வது எப்படிங்கிறதுக்கு நம்ம அது ஒரு வாழ்க்கை முறையை கற்றுத்தருகிற இலக்கியம் தமிழில் இருக்கிறது. சரிங்களா? யாதும் முறை யாவரும் கேளிர் இருக்கிறது. அப்புறம் புகழனின் உயிரையும் கொடுப்பேன், பழியனின் உலகோடு வந்தாலும் பெறமாட்டேன்னு சொன்ன அந்த கடவுள் வாய்ந்த பெருவழுதினுடைய பாடல் இருக்கிறது. இப்படியான இன்றைய உலக தேவைக்கான வாழ்க்கை பண்புகள் இருக்கின்றனவே, அவற்றையெல்லாம் 2000 ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு சொல்லி தந்துவிட்டு போயிருக்கிறார்கள். அப்படி என்றால் தமிழர்களை பொறுத்தவரை அவர்கள் எங்கே இருந்தாலும் தமிழர்கள் தான். அவர்கள் தாயக தமிழர்கள் இல்லை, அயலக தமிழர்கள் இல்லை, புலம்பெயர்ந்த தமிழர்கள் இல்லை, ஈழத்தமிழ். ஏனென்றால் ஈழத்து பூதனார் என்பவர் முன்பே சங்க காலத்தில் தமிழோடு சேர்ந்துதான் இருக்கிறார். சங்க இலக்கியத்தில் அவர் பாடலும் இருக்கத்தான் செய்கிறது இல்லையா? அப்படி யாதும் முறை யாவரும் கேளீர் என்று சொன்ன ஒரு தமிழ் மரபை, வரலாற்றை, அந்த தொடர்ச்சியாக வரக்கூடிய சமூகத்தை இப்போது நீங்கள் அங்கே எங்கே பிரிந்திருக்கிறார்கள் என்று சொல்வது நியாயமில்லை என்று தோன்றுகிறது. எல்லோரும் தமிழர்கள் தான். இன்னும் சொல்ல போனால் சங்க காலத்திலேயே 5 திணைகள் இருக்கின்றன. குறிஞ்சி, பாலை, முல்லை, மருதம், நெய்தல். இந்த 5 நிலத்தில் வாழக்கூடியவர்களுக்கும் வாழ்க்கை முறை வேறு, அவர்களுடைய தட்பவெப்ப நிலை வேறு, அவர்களுடைய நிலம் வேறு. ஆனாலும் அவர்கள் தமிழர்கள் இல்லையா? அவர்கள் தமிழர்கள். வடவேங்கடம் தென்குமரி ஆயிடை தமிழ் கூறும் நல்லுலகம். அந்த வடவேங்கடம் தென்குமரி என்கிற அந்த எல்லை என்பது இப்போது விரிவடைந்து இருக்கிறது. இது கனடாவிலிருந்து நீங்கள் கன்னியாகுமரி வரை கூட விரிவடைந்திருக்கிறது. ஆகவே எல்லை விரிவடைந்திருக்கிறதை தவிர எங்கிருந்தாலும் நாம் தமிழர்களாக இருக்கிறோம் என்பதுதான் உண்மை. தமிழர்களாக இருக்கிறோம் என்றால் தமிழ் சிந்தனையோடு இருக்கிறோம் என்று பொருள். தமிழ் சிந்தனை என்று என் சிந்தனைக்கு நாம் சொல்கிறோம் என்றால் ஒரு மொழியை வாழ வைப்பது என்பது அந்த மக்கள் இல்லை, அதில் உள்ள இலக்கியங்கள், அதிலும் குறிப்பாக அதில் உள்ள சிந்தனைகள்.
சிந்தனைகள் தான் ஒரு மொழியினுடைய ஆயுட்காலத்தை நீட்டிக்கின்றன. சிந்தனை தான் ஒரு மொழியினுடைய ஆயுள் ரேகையாக இருக்கிறது. அப்படியானால் தமிழுக்கு அந்த ஆயுள் ரேகை ரொம்ப கெட்டியாக இருக்கிறது. இன்னும் எவ்வளவு நூற்றாண்டுகள் ஆனாலும் உலகிற்கு தேவைப்படுகிற செய்திகளை கொண்டிருப்பது தமிழ் இலக்கியமாக, நீதி நூல்களாக, சங்க இலக்கியமாக இருக்கின்றன என்பதனால் நாம் இப்படி பிரித்து பார்க்க வேண்டிய தேவையே இல்லை. நீங்கள் எங்கே இருந்தாலும் இந்த சிந்தனையை மறுக்கக்கூடிய வாழ்க்கை முறையை உங்களால் ஏற்க முடியாது. அந்தந்த திணைக்குரிய வாழ்க்கையை வாழ்ந்தாலும் அவர்கள் தமிழோடு தான் இணக்கமாக இருந்தார்கள் என்பதை போல நாம் பார்க்கலாம். அதற்கு பிறகு அரசியல் காரணங்களுக்காக வேறு நாட்டிற்கு போனவர்கள், வேலை வாய்ப்புக்காக வேறு நாட்டிற்கு போனவர்கள், அந்த கரும்பு தோட்டத்து கூலிகளைப் போல பாரதியார் பாடுவதைப் போல அப்படி போனவர்கள், இவர்களை பற்றியெல்லாம் பிரித்து பார்க்க வேண்டிய தேவை இருக்காது. இவர்களே இணக்கமாக இணைக்க வேண்டிய தேவை இருக்கிறது. அவர்கள் தமிழால், அந்த தமிழ் என்கிற புள்ளியால் இணைவார்கள். அவர்கள் பிரிந்து போனதால், வேறு இடத்திற்கு போனதால் அவர்களை வேறுபடுத்தி பார்க்க வேண்டிய, வேறு பெயரில் அழைக்க வேண்டியது அவசியமா என்பது எனக்கு பெரிய கேள்வியாக இருக்கிறது. நிச்சயமாக. சார், நீங்க முதலாவது கேள்வியில் பதில் சொன்னது போல, அதாவது தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் எந்த விதத்தில் தமிழுக்கு உதவியாக இருந்திருக்கிறது, தமிழ் எவ்வாறு இதை பயன்படுத்தி இருக்கின்றது என்று சொல்லி சொன்ன இடத்தில் நீங்கள் சொன்னது போல, ஏற்கனவே அதாவது இந்தியாவை எடுத்துக்கொள்ள, தமிழகத்தை எடுத்துக்கொள்ள ஒரு இந்தி திணிப்பிற்கு ஆளாகி அதிலிருந்து மீண்டெழுந்திருக்கின்றது. சில இலங்கையை எடுத்துக்கொண்டிருந்தால் தனி சிங்கள சட்டம் மூலமாக அங்கு ஈழத்தமிழர்கள் பாதிக்கப்பட்ட பொழுது அதற்கு எதிராக தமிழ் மீண்டெழுவதற்கு இப்படியான மாநாடுகளும் உதவியாக இருந்திருக்கிறது. இது ஒரு பக்கம் இருக்க, இந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் மூலம் பெறப்பட்ட ஆய்வு கட்டுரைகளை சமூகத்திற்கு பயன்படுத்தப்பட்டு, இதுவரையும் நடந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளில் பெறப்பட்ட கட்டுரைகளை சமூகத்திற்கு இதுவரை காலம் எதுவும் பயன்படுத்தப்பட்டிருக்கின்றதா? அது தொடர்பாக இதை நம்மளுடன் பகிர்ந்து கொள்ள முடியுமா? இதுவரை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், தனிநாயகடிகள் மூலமாக தான் தமிழ் மாநாடுகள் நடத்த தொடங்கப்பட்டன. அந்த அமைப்பு மூலம்தான். இரண்டாவது உலக தமிழ் மாநாடு சென்னையில் நடந்த போது அறிஞர் அண்ணா அவர்கள் முதலமைச்சராக இருந்தார்கள். அதற்கு பிறகு அந்த மாநாட்டின் விளைவாகத்தான் உலகத்தமிழ் ஆராய்ச்சி நிறுவனம் தொடங்கப்பட்டது. அப்படியே 5வது உலக தமிழ் மாநாடு மதுரையில் நடந்தது. அதன் தொடர்ச்சியாகத்தான் தமிழ் பல்கலைக்கழகம் தஞ்சையில் தொடங்கப்பட்டது. அதன் பிறகு கலைஞர் முதலமைச்சராக இருந்த போது இணைய பல்கலைக்கழகம், இணைய கல்விக் கழகமாக உருவெடுத்தது. அதனுடைய தொடர்ச்சியாக நீங்கள் பார்த்தீங்கன்னா ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்குது, ஹூஸ்டன் பல்கலைக்கழகம் அமெரிக்காவில் இருக்குது, கொலோன் பல்கலைக்கழகம் ஜெர்மனியில் இருக்கு. இதுக்கெல்லாம் அரசு நிதி உதவி கொடுத்து அங்கங்க தமிழ் இருக்கை தொடங்குவதற்கு கடந்த முன்னாள் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்களும் நிதி உதவி வழங்கி செய்திருக்காங்க. இது எல்லாம் மாநாட்டினுடைய பயன்கள் தான். இந்த மாநாட்டின் மூலமாக தான் தமிழை நம்ம மற்ற மொழிக்காரர்களும் புரிந்து கொள்வதற்கு பண்றோம். இதுல 2 செய்தி முக்கியமா பார்க்கிறேன். இது என்னுடைய கருத்தாக கூட இருக்கலாம். ஒரு மொழியை வளர்ப்பது என்பது வேறு, அந்த மொழியில் உள்ள சிந்தனையை வளர்ப்பது என்பது வேறு. என்னுடைய தாய்மொழி என்பதற்காக நீங்கள் படிக்க வேண்டும் என்று உங்களிடம் நாம் சொன்னால் அது ஒரு திணிப்பு. ஆனால் என் தாய்மொழியில் இந்த சிந்தனை இருக்கிறது, அது உங்களுக்கு பயன்படும் பாருங்கள் என்று சொன்னால் அது உங்களுக்கு ஓப்பாக இருக்கும். நான் சிந்தனையை தான் வளர்த்தெடுப்பதற்கு என்னுடைய மொழியை உங்களுக்கு சொல்கிறேனே தவிர என்னுடைய தாய்மொழி என்பதற்காக உங்களுக்கு இல்லை. அப்படித்தான் உலகத்தில் எல்லா நாடுகளிலும் அவரவர்கள் தாய்மொழியை திணிக்க வேண்டும் என்பதற்காக அரசு அதிகாரத்தோடு வருகிற போது அதை எதிர்த்து போராடுகிற ஒரு வலிமையை நமக்கு தருவது நமது தாய்மொழியாக இருக்குது. அதனால்தான் நாம் ஒவ்வொருவரும் நமது தாய்மொழி வழியாக இந்த உரிமையை பெறுவதற்கு பாடுபட்டு கொண்டிருக்கிறோம். இனி எதிர்காலத்தில் ஒருவருக்கு இத்தனை மொழிகள் தெரிய வேண்டும் என்கிற அவசியம் இல்லை. உங்கள் தாய்மொழியில் மட்டும் உங்களுக்கு தெளிவாக பேசவும் கேட்கவும் தெரியும் என்றால் நீங்கள் உலக மொழிகள் எல்லாவற்றோடும் பேசலாம், கேட்கலாம், உரையாடலாம். அதற்கான தொழில்நுட்பம் வந்துவிட்ட பிறகு ஒரு மொழி இன்னொரு மொழியின் மீது திணிக்க வேண்டிய அவசியம் இல்லை. அப்படியானால் என்னுடைய தாய்மொழியை நான் ஏன் காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்றால், நான் இந்த இணையத்தில், இந்த கருவியில் எனக்கு தேவைப்படுகிற எனக்கு செய்திகளை தெரிந்து கொள்வதற்கான கேள்விகளை வடிவமைப்பதில், அதற்கு தெரிகிற வகையில் எடுத்துரைப்பதில், அதற்கு புரிகிற வகையில் சொல்வதற்கு நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள எனது தாய்மொழி தான் மிக முக்கியமாக பயன்படுகிறது. இன்னொரு மொழி என்பது 2வது நிலையில் தான் உள்ளது என்பதனால் அவரவர்கள் தாய்மொழியை நாம் கட்டாயம் கை கொள்ள வேண்டும், பின்பற்ற வேண்டும் என்பதுதான். ஏனென்றால் இது நமது டிஎன்ஏயிலேயே சேர்ந்து வருகிற ஒன்றாக மாறிவிட்ட பிறகு இதை நாம் காப்பாற்றிக் கொள்ள வேண்டிய கட்டாயம் இருக்கிறது தான்.
நிச்சயமாக. நாங்கள் தமிழ் மொழிக்காக அல்லது இந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளூடாக தமிழ் மொழிக்காக அந்த நோபல் பரிசு போன்ற சர்வதேச அங்கீகாரங்களை பெறுவதற்கு நாங்கள் எத்தனிக்க வேண்டும் என்று நீங்கள் கருதுகின்றீர்களா சார்? 2 செய்தி இருக்கு. அந்த ஆல்பர்ட் நோபல் தான் அந்த நோபல் பரிசு உருவாக்கியவருங்க என்பது உங்களுக்கு தெரியும். உலகத்தை அழிவுக்கு கொண்டு போகிற ஒரு கண்டுபிடித்ததுல மாற்றி அவர் ஒரு குற்ற உணர்ச்சியில் செய்தார் என்றும் கூட சொல்வார். சரி, ஒரு மொழி அப்படி உலகளாவிய விருதை பெற வேண்டும். உங்களுக்கு அந்த செய்திகளை சொன்னார்களா என்று தெரியவில்லை. கலைஞர் செம்மொழி நிறுவனம் உருவாக்கிய பிறகு சென்னையில் அதில் ஒரு விருதை அவர் உருவாக்கினார். அது கலைஞர் கருணாநிதி செம்மொழி விருது என்ற பெயர். அந்த விருது தொகை என்பது எல்லோரும் சொல்வார்கள் 10 லட்சம் என்று. அது அவர் கொடுத்த பணத்திலிருந்து வருகிற வட்டியிலிருந்து கொடுக்கிற தொகை 10 லட்சம். முன்னாள் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அவர்கள் என்ன செய்தார் என்றால், அந்த விருதை பெறுகிறவர்களுக்கு ஒரு 1 கோடியிலிருந்து 2 கோடி வரைக்குமான வீட்டை பரிசாக கொடுத்தார். இந்திய வரலாற்றில் எங்கேயாவது உண்டா? கிடையவே கிடையாது. இந்த விருதை பெற்றவருக்கு மட்டும் இல்லை, சாகித்ய அகாடமி விருது பெற்றிருந்தால் அவருக்கும் இந்த அளவில் 1 கோடி ரூபாய்க்கு மேற்பட்ட ஒரு வீட்டை கொடுத்திருக்கிறார். அப்படி பரிசு பெறுவதால் இப்போதும் நடைமுறையில் இருக்குது. ஆட்சி மாற்றத்துக்கு பிறகு யாருக்கும் கொடுத்ததா தெரியவில்லை. அவர் இருக்கிற வரை அதை செய்து கொண்டிருந்தார். அப்படி மிகப்பெரிய பரிசாக விருதாக கலைஞர் செம்மொழி விருது இருக்கிறது இந்தியாவில். அது தமிழர்களுக்கு மட்டுமில்லை, தமிழில் ஆய்வு நடத்தியவர்களுக்கும் உண்டு. அந்த முதல் விருதை பெற்றவர் அர்ஜென்டினாவை சேர்ந்த அஸ்கோ பர்போலா என்பவர் தான். செம்மொழி மாநாட்டில் கலைஞரே அவருக்கு அந்த விருதை கொடுத்தார். இப்படியாக, ஆனால் உலக அளவில் கொண்டாடப்படுகிற அந்த நோபல் பரிசை பெற வேண்டும் என்பது, தமிழ் பெற வேண்டும் என்பது எனக்கும் பெரு விருப்பம் தான். நான் பெற வேண்டும் என்பதில்லை, தமிழ் பெற வேண்டும் என்பது. ஆனால் அதற்கு தகுதி உடையவர்களாக வரக்கூடியவர்கள் யாராக இருப்பார்கள் என்றால், தமிழ்நாட்டை சேர்ந்தவர்களை விட இப்போது வெளிநாடுகளில் இருக்கிற தமிழர்கள் இருக்கார்கள் அல்லவா, அவர்களுக்கு அந்த வாய்ப்பு அதிகம். ஏனென்றால், நான் அந்த நோபல் பரிசு பெற்ற நூல்களை எல்லாம், இலக்கியங்களை எல்லாம் ஒரு முறை பார்த்தபோது எனக்கு தென்பட்டது என்ன என்றால், கணியன் பூங்குன்றனாருடைய கனவு இருக்கிறது பாருங்க, யாதும் ஊரே யாவரும். அதை போன்ற ஒரு மனதை உடையவர்களும் அதை படைப்பில் கொண்டு வருகிறவர்களுக்கும் தான் அந்த விருதுகள் வழங்கப்படுவதாக நான் நினைக்கிறேன். உதாரணமாக, நோபல் பரிசு பெற்ற ஒருவரை நீங்கள் எந்த நாடு என்று கேட்டால், எனக்கு நாடு என்று ஒன்று இல்லை என்று பதில் சொல்லி இருக்கிறார் இல்லையா? நீங்க எடுத்து பார்த்தால் தெரியும். அப்படியானால் நமது கனவுகளோடு இருக்கிற ஒருவருக்கு நோபல் பரிசு எந்த மொழியில் இருந்தாலும் கிடைத்துக் கொண்டு இருக்கிறது என்பதுதான் பொருள். அப்படியானால் தமிழ்நாட்டில் இருக்க தமிழர்களை விட, தாயக தமிழர்களை விட அயலக தமிழர்களுக்கு இந்த வாய்ப்பு அதிகம். அவர்கள் பல்வேறு மொழிக்காரர்களுடன், பல்வேறு பண்பாட்டு சூழலிலும், பல்வேறு நிலம் பொழுது அடிப்படையிலும் தன்னுடைய வாழ்க்கை முறையை பார்த்து கொண்டிருப்பதனால் இவர்களுக்கு இருக்கிற அந்த வாழ்க்கை பட்டறிவை விட அவர்களுக்கான பட்டறிவு அதிகம். அவர்கள் அதை எதிர்கொள்கிற வகையும் வேறுபடும் என்பதனால் அந்த முழு வாய்ப்பும் உங்களை போன்றவர்களுக்கு இருக்கிறது என்பதாக நம்புகிறேன் நான். நன்றி சார். அடுத்தது ஒரு கேள்வி என்னென்று சொல்லி, இந்த தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகள் நாங்கள் தொடர்ச்சியாக நடத்தப்பட வேண்டும் என்பது ஒரு புறம் இருக்க, இது எவ்வாறான சவால்களை எதிர்கொள்கின்றது? எவ்வாறான தமிழ் ஆராய்ச்சி மாநாடுகளை நடத்தும் எவ்வாறான சவால்களை நீங்கள் அதில் ஒரு பங்குதாரராக, ஏற்கனவே தமிழகத்தில் நடந்த ஆராய்ச்சி மாநாடுகளிலும் நீங்கள் ஒரு பங்காளராக இருந்திருக்கின்றீர்கள், எவ்வாறான சவால்களை எதிர்கொள்ள முடிகிறது இந்த ஆராய்ச்சி மாநாடுகள்? இந்த தமிழ் மாநாடுகள் 2 வகைப்பட்டவை. ஒண்ணு தமிழ்நாட்டில் நடப்பது, இன்னொரு வகை வெளிநாடுகளில் நடப்பது. தமிழ்நாட்டில் நடப்பதை அரசே நடத்துகிறது. முழு செலவையும் நிதி பொறுப்பையும் அரசே ஏற்றுக்கொள்கிறது. வெளிநாடுகள் நடப்பது அப்படி இல்லை. இப்போது கனடாவில் நடப்பது கூட ஈழத்தமிழர்கள் தான் அந்த மாநாட்டை நடத்துகிறார்கள். ஆகவே இது வேறுபட்டது. அது அப்படியானால் இந்த நிதி சுமையை முழுக்க அரசை ஏற்றுக்கொள்வதுதான் தமிழ்நாட்டில் ஒன்றும் சிக்கலே இல்லை. ஆனால் வெளிநாடுகளில் வாழ்கிறவர்கள் இப்படி மாநாடு நடத்துகிற போது, இப்போது கடந்த 2010 செம்மொழி மாநாட்டில் நான் பொறுப்பில் இருந்த காரணத்தினால் சொல்கிறேன், ஒரு 1000 பேர் கட்டுரை படித்தார்கள். 1000 பேர் கட்டுரை படித்த 1000 பேருக்கும் நாங்கள் தங்குகிற வசதி, வந்து செல்கிற வசதி, எந்த நாட்டை சேர்ந்தவராக இருந்த போதிலும் வந்து செல்கிற வசதி எல்லாம் ஒரு ஏற்பாடு செய்ய முடிந்தது. அரசு நிகழ்ச்சி என்பதனால், அரசு நடத்திய மாநாடு என்பதனால். இது தனிப்பட்ட முறையில் நடத்துகிற, வெளிநாட்டில் நடத்துகிறவர்களுக்கு இத்தகைய வாய்ப்பு கிடைக்குமா என்பது எனக்கு தெரியவில்லை.
இப்போது கனடா நாட்டில் இந்தியாவிலிருந்து 20 பேர், ஈழத்திலிருந்து 20 பேருக்கு அந்த வாய்ப்புகளை வழங்குவதாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனால் இப்படி வெளிநாட்டிலிருந்து நடத்துகிற மாநாடுகள் தமிழ்நாட்டில் நடத்தப்படுகிற மாநாடுகளில் அடிப்படையாக ஒரு வேறுபாடு பார்க்க முடியும். ஏன்னா என்றால் அந்த வெளிநாடுகளில் அவர்கள் நடத்துகிற போது அவர்களுக்கு எதிர்கொள்கிற சிக்கல்கள் என்பது தனியாக இருக்கும். தமிழ்நாடு நடத்துகிற போது நாங்கள் எதிர்கொள்கிற சிக்கல்கள் என்பது வேறு வகையாக இருக்கும். முதலாவது சிக்கல் என்பது நிதி பொறுப்பு. அது தமிழ்நாட்டில் கிடையாது. தமிழ்நாடு அரசே மேற்கொள்வதால். ஆனால் வெளிநாட்டில் நடக்கும்போது அவங்களுக்கு அந்த கூடுதல் பொறுப்பு இருக்கும். இரண்டாவதாக இங்கே அந்த கடவுச்சீட்டு பெறுவது, விசா அனுமதி பெறுவது, இதை போன்ற நடவடிக்கைகளில் தமிழ்நாட்டில் நடக்கிற போது அரசு நடத்துகிற மாநாடு என்பதனால் சிக்கல் இருக்காது. நாங்கள் பட்டியல் கொடுத்து விட்டா அந்த பட்டியல் உள்ளவர்களுக்கு எல்லாம் விசா கொடுத்து விடுவார்கள். ஆனால் வெளிநாடுகளில் நடக்கிற போது அவர்கள் இதற்கெல்லாம் ஒருவரை நீங்க வரவழைக்க வேண்டும் என்றால் அவருக்கு ஒரு கடிதம் வைக்க வேண்டும். அந்த கடிதத்தை வைத்து இவர்கள் விசா விண்ணப்பிக்க வேண்டும். விசாவில் 1000 கேள்வி கேட்பார்கள். எங்க தங்க போர்கள் எவ்வளவு அப்படியெல்லாம் கேட்பார்கள். அதற்கு பிறகும் கூட சிக்கல் வரும். ஆனால் இப்படி நான் சொல்கிற போதே எனக்கு மனசுக்குள் ஒன்று தோன்றுகிறது. 1995 8வது உலகத்தமிழ் நாடு தஞ்சையில் நடந்தது. நானும் அப்போது பொறுப்பேற்கிறேன். அந்த ஜெயலலிதா ஆட்சி காலம். பேராசிரியர் சிவத்தம்பி அவர்களை மாநாட்டிற்காக வரவழைத்து விட்டார்கள். அவர் கொழும்பிலிருந்து சென்னைக்கு வந்து சென்னையிலிருந்து திருச்சிக்கு போய்விட்டார். திருச்சி விமான நிலையத்தில் தஞ்சாவூருக்கு வர வேண்டும். ஆனால் திருச்சி விமான நிலையத்தில் இறங்கிய அவரை அங்கே இருக்க வைத்து திருப்பி கொழும்புக்கு அனுப்பிவிட்டார்கள். இது 95 நடந்தது. 8வது உலகத்தமிழ் மாநாடு தஞ்சாவூரில் நடந்த போது நடந்தது. இது அப்போது உள்ள ஒன்றிய அரசும் ஜெயலலிதா அரசும் ஒன்றிய அரசு சொன்னதை கேட்டுக்கொண்டு முன்னாள் அமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் வந்து அவரை திருப்பி அனுப்பிவிட்டார்கள். அது எங்களுக்கெல்லாம் பெரிய அதிர்ச்சி. நாங்களெல்லாம் அங்கே தமிழறிஞர்கள் சில பேர் போராட்டம்லாம் கூட நடத்தினார்கள் தஞ்சையில். இதை மனதில் வைத்துக் கொண்டு நான் செம்மொழி மாநாட்டின் போது முன்னாள் முதலமைச்சர் கலைஞர் அவர்களிடம் இப்படி ஒன்று நடந்திருக்கிறது, ஆகவே பேராசிரியர் சிவத்தம்பியிடம் அந்த அவமரியாதை ஏற்பட்டதை தமிழ்நாடுக்கு இருக்கிற அந்த குற்ற உணர்ச்சியை போக்கிக் கொள்வதற்காக நாம் வந்து அவரையே இந்த மாநாட்டுக்கு தலைவராக்குவோம் என்று சொன்னேன். சரி என்று ஒத்துக்கொண்டார். செம்மொழி மாநாட்டுக்கு பேராசிரியர் சிவத்தம்பி ஆய்வரங்க குழு தலைவராக இருந்தார். அவர் தான் ஆய்வரங்கத்தை நடத்தினார். இப்படியெல்லாம் கூட சிக்கல்கள் வரக்கூடும். இப்படியான சிக்கல்கள் அயல் நாட்டில் இருக்கிறவர்களும் கூடுதலாக வரக்கூடும். யார் யார் வரலாம், அவர்களுடைய பின்னணி என்ன, எதுக்கு வருகிறார்கள் என்று கேட்கலாம். அதை அவர்கள் எதிர்கொள்கிற விதம் என்பது வேறு மாதிரியாக இருக்கும். 2000 புதிய தகவல் அந்த எங்களுடைய சிவத்தம்பி ஐயா அவர்கள் தொடர்பாக அறிந்தது. இந்த 2050வது ஆண்டில் தமிழ் உலகத்தை எவ்வாறு பார்க்க விரும்புகின்றீர்கள்? 2050 ஆண்டுகளில் 2050 ஆண்டுகளில் தமிழ் உலகத்தை எவ்வாறு பார்க்க விரும்புகின்றீர்கள்? நல்ல கேள்வி. கடந்த 50 ஆண்டுகளில் இல்ல, கடந்த இந்த வரப்போற 50 ஆண்டுகள் என்பது கடந்த 500 ஆண்டுகளுக்கு இணையானது. இந்த 50 ஆண்டுகள் நடைபெற போற மாற்றங்கள் என்பது கடந்த 500 ஆண்டுகளுக்கு மேல் நடைபெற்ற மாற்றங்களுக்கு இணையானதாக இருக்கும். கடந்த 500 ஆண்டுகளில் நடந்த மாற்றங்கள் என்ன என்பதை தமிழ் எப்படி எதிர்கொண்டு வந்திருக்கிறது என்பதை பார்க்கலாம். அப்படியானால் வரப்போற 50 ஆண்டுகளில் தமிழ் எப்படி எதிர்கொள்ளும் என்பதையும் நாம் யோசிக்க வாய்ப்பு இருக்கிறது. ஓலைச்சுவடியில் இருந்தது காகிதத்துக்கு வந்தது, தாளுக்கு வந்தது, தாள்ல இருந்தது அச்சுக்கு வந்தது, அச்சுக்கு வந்தது கணினிக்கு வந்தது. இப்போ வந்து நீங்க சொன்னால் போதும் அதே தட்டச்சு செய்கிற வந்து விட்டது. இப்போது பாருங்கள், ரொம்ப வியப்பு என்ன, நீங்க கேட்கும் போது எனக்கு தோன்றுகிறது, இப்போ இனிமேல் எழுத்து என்பதற்கு தேவை இருக்குமா என்று தெரியவில்லை. நிச்சயமாக இப்பொழுது நாங்கள் கூட எழுதுகின்ற பழக்கம் இல்லாமல் போய்விட்டது. எதை எடுத்தாலும் தொலைபேசியில் டைப் செய்து நீங்க கணினியிலேயோ கைபேசியிலேயோ தட்டச்சு தானே செய்றீங்க. நான் சொல்றேன் எழுத்தினுடைய தேவை குறைந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்கிறேன். ஒரு காலத்தில் நான் சொல்வதை என்னுடைய குரல் வழியாகவே பதிவு செய்து பாதுகாக்க முடியாத கட்டம் இருந்த போது எழுதினேன். சரியா? இப்போது என் குரல் வழியாக, என் முகம் வழியாக நான் சொல்வது பதிவாகிறது. இதையே நீங்கள் ஆவணமாக்கி கொள்ளலாம். அப்படி என்கிற போது எழுத்து தேவைப்படுமா என்று என்னுடைய பேரன் கேள்வி கேட்கிறான். எழுத்து வந்து என்பது எழுதாக்கிழவின்னு சொன்னாங்க பாருங்க சமஸ்கிருதத்தை. குறுந்தொகையில 156வது பாட்டு ரொம்ப இழப்பான பாட்டு. பார்ப்பன மகனே பார்ப்பன மகனே,
ஒரு பாண்டிய அரசன் ஏனாதி ம். பாடுகிறார். ம். படுவம் உண்டி பார்ப்பன மகனே, என்ன சொல்றீங்க அப்படின்னா அவன் கூப்பிட்டு கேட்கிறார். எழுதா கிளவி நின் சொல் உள்ளும், எழுதா கிளவியாக சமஸ்கிருதம் வடமொழி, அதுல சொல்கிற அந்த சொல் உள்ளும் பிரிந்தார் புணர்க்கும் மருந்தும் உண்டுகொள் அப்படின்னு கேட்பார். நானும் காதலியும் பிரிஞ்சிருக்கோம், 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்கா இருக்கா உங்க இதுல அப்படின்னு கேட்கிறார். ஏனென்றால் சமஸ்கிருதத்துல அது இல்லை. இல்ல. இப்போ குறிஞ்சிப்பாட்ட கபிலர் ஆரிய அரசன் பிரகதத்தனுக்கு தமிழ் அறிவுறுத்தற் பொருட்டு பாடினேன்னு எழுதி வைக்கிறார். ஆரிய அரசனுக்கு நீங்க ஏன் தமிழ் சொல்லி கொடுத்து போனீங்க? அப்படி தமிழ் சொல்லி கொடுக்க போனாலும் ஆனா அவனை தானே சொல்லி கொடுத்துருக்கணும். நீங்க ஏன் குறிஞ்சிப்பாட்டை எழுதுனீங்க அப்படின்னு கேட்டா அது ரொம்ப நுட்பமா இருக்கு. குறிஞ்சிப்பாட்டு என்பது காதலை கொண்டாடுகிற ஒரு பாட்டு. அதுல காதலனும் காதலியும் எப்படி எல்லாம் சந்திக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பூத்தரு புணர்ச்சி, புனல் தரு புணர்ச்சி, அப்படி இந்த யானை கட்டி பிடிக்கிற இப்படி எல்லாம் அந்த காதல் நிகழ்வுகள் எப்படி நடக்கும் என்பதை பற்றி எல்லாம் சொல்லி தருகிற ஒரு பாடலர். 10 பாட்டுல 1. அதே எப்படி ஆரிய அரசனுக்கு ஏன் சொல்லி தரீங்கன்னா, ஆரிய அரசர்களுடைய குறிப்பாக சமஸ்கிருத இலக்கியங்களில் காதலை கொண்டாடுகிற இலக்கியம் இல்லைங்கிறார். சாகுந்தலத்துக்கு முன்னால காதலை கொண்டாடுகிற ஒரு இலக்கியம் சமஸ்கிருதத்தில் இல்லை. எப்படி சொல்றீங்க? சாகுந்தலமும் கூட காதலை கொண்டாடவில்லை, பிரிக்குது. பிரிக்கவங்களை சேர்க்கும்படியாக ஒன்று உங்க இலக்கியத்துல இருக்கா அப்படின்னு அந்த பாண்டிய அரசன் கேட்கிறான். ஏங்க சிலப்பதிகாரத்துல கூட அப்படித்தானங்க, கோவலன் கண்ணகியும் பிரிஞ்சுதானே போனாங்க அப்படின்னு சொன்னா அவர்கள் காதலர்கள் இல்லைங்கிறாங்க. பார்ப்பனர்கள் தீவனம் செய்து அந்த தீயை சுற்றி திருமணம் செய்து கொண்டவர்கள் அவர்கள் வாழ்க்கையில் சோதனை வந்ததற்கு நமக்கு சிலப்பதிகாரம் சொல்லும். ஆனால் காதலித்து கருத்துரிமித்து வாழ்ந்த வாழ்க்கையை சொல்கிற சங்க இலக்கியங்கள் எங்கேயும் காதலித்தவர்கள் ஒன்று கூடி வாழ்ந்த வாழ்க்கையில் சோதனை வந்ததாக சொல்லவே இல்லை. இதை சொல்லித்தராரு ஆரிய அரசனுக்குன்னு சொல்றாரு. சரிங்களா? அப்போ இப்படி ஆரிய அரசனுக்கு அறிவுறுத்தல் பொருட்டு நம்ம ஒரு இலக்கியம் பண்ணிருக்கோம். அதற்கு காதலை கொண்டாடுகிற ஒன்றாக சொல்லப்பட்டிருக்கு. இப்ப நீங்க கேட்ட கேள்வியில இருந்து ரொம்ப தூரம் விலகி போயிட்டுன்னு தோணுது. 2050ஆம் ஆண்டு எப்படி இருக்க போகுது இந்த தமிழ் உலகம் என்று சொல்லி அதேதான். அப்போ மனிதர்கள் இருப்பார்கள் நம்புறீங்களா? உலகத்தில் ரோபோக்கள் மட்டும் இருக்க மாட்டார்கள், மனிதர்கள் இருப்பார்கள் என்று நம்பலாம். சரியா? மனிதர்களும் இருப்பார்கள். மனிதர்கள் ரோபோக்களாக இருப்பார்களாங்கிறது சந்தேகம். இப்ப நம்மள அப்படி மாற்றிக்கொண்டு வருகிறார்கள் இல்லையா? அப்போ மனிதர்கள் ரோபோக்களாக ஆகாமல் இருப்பதற்கு உங்களை தயார்படுத்துவது எதுவாக இருக்க முடியும்? மொழியும் கலை இலக்கியமும் தான் இருக்க முடியும். அப்படியானால் நான் இயந்திரம் இல்லை, நான் மனிதன் என்பதை எனக்கு நினைவுபடுத்தவும் என்னை நிலைநிறுத்திக் கொள்ளவும் எனக்கு தேவை மொழியும் கலையும் இலக்கியமும் ஆக இருக்கிற போது மனிதர்கள் இருக்கிற வரை இந்த மொழி இருக்கும், குறிப்பாக தமிழ் இருக்கும். கடந்த 500 ஆண்டுகளில் மட்டுமல்ல 2000 ஆண்டுகளுக்கு பிறகும் இந்த மொழி தொடர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. இதனோடு இணையான காலத்தில் இருந்த தொன்மையான மொழிகள் இன்றைக்கு பல பேச்சு வழக்குகள் இல்லை, பல பேரளவில் இருக்கின்றன. ஆனால் தமிழ் மட்டும் எப்படி இருக்கிறது என்றால் அதனுடைய சிந்தனை வளர்த்தால் தான் இருக்க முடியும். இப்போது எனக்கு திருக்குறளை படித்தால் புரிகிறது என்றால் 2000 ஆண்டுகளுக்கு முன்னாடி உள்ள மொழியோடு என்னால் இணைத்து போக முடிகிறது. அப்படித்தான் இன்னும் வரக்கூடிய 50 ஆண்டுகளுக்கு பிறகு வரக்கூடிய இந்த மொழி புதுமையிலும் தமிழ் கொடி காட்டும், கொடி நாட்டும் என்று நான் நம்புகிறேன். இறுதியாக ஒரு கேள்வி சார், நடைபெற இருக்கின்ற தமிழ் ஆராய்ச்சி மாநாடு வழியாக அல்லது மாநாடு தொடர்பாக உலக தமிழர்களுக்கு எந்த செய்தியை கொண்டு செல்ல இருக்கின்றீர்கள்? நீங்க அந்த மாநாட்டினுடைய இலச்சினையை பார்த்திருப்பீங்க. அதனுடைய அந்த லோகோல ஒரு மோட்டோ இருக்கும், குறிக்கோள் உரை, நோக்க உரை. அந்த நோக்க உரை என்ன என்றால் நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. நாங்கெல்லாம் முன்னாடி யாதும் ஊரே யாவரும் கேளிர் பண்ணோம், அடுத்தது பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் பண்ணோம் செம்மொழி மாநாட்டுல. இப்போ கனடா மாநாட்டினுடைய அந்த நோக்க உரை என்னவாக இருக்கிறது என்றால் நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு. இது யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்துல இருக்கிற நோக்க உரை, இந்த லோகோ மோட்டோ. அது இது திருக்குறளுடைய 2வது வரி. சென்ற இடத்தால் செலவிடாது தீது ஊறி நன்றின்பால் உயிர்ப்பது அறிவு.
உலக தமிழர்களுக்கு நாம சொல்லித் தருகிற ஒன்றாக என்ன இந்த கர்நாடக மாநாடு சொல்றதுன்னா, போன இடத்துல எல்லாம் சென்ற இடத்தால் செலவிடாது அப்படியே வாழ்ந்து அழிந்து அமிழ்ந்து போய் விடாமல் தீதையை விலக்கி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. நீங்க எந்த இடத்துக்கு போனாலும் சரி, அதுக்குள்ளேயே ஆழ்ந்து அமிழ்ங்கி காணாம போயிடாதீங்க. தீதையை அகற்றி நன்றின் பால் உய்ப்பது அறிவு. உங்களுக்கு அறிவு இருந்ததுன்னா அதைதான் செய்யணும் அப்படிங்கறத திருவள்ளுவர் சொல்வார். அப்ப அறிவுன்னா என்ன அப்படின்னா, போற இடத்துல எல்லாம் இருந்து அதை நாம் அதுக்குள்ளேயே அமிழ்ந்து போவதில்லை. அங்க இருக்க தீதை அகற்றி நன்றின்பால் அந்த இடத்தையும் காப்பாற்றுவது, நம்மளையும் காப்பாற்றிக் கொள்வது. இது இன்றைக்கு தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கும். எல்லா காலத்திலும் தேவைப்படுகிற ஒன்றாக இருக்கும். அதை கனடா மாநாடு நான் நினைக்கிறேன். நிச்சயமாக அதுதான் சரி என்று நினைக்கின்றேன். நன்றி சார். நிச்சயமாக பல்வேறுபட்ட கேள்விகளுக்கு ஒரு பரந்துபட்ட பதில்களை தந்திருக்கின்றீர்கள். மிக தெளிவான பதில்கள் அவையாக இருந்தன. நன்றி. இந்த இவ்வளவு நேரமும் உங்களுடைய நேரத்தை ஒதுக்கி எங்களுடைய வலியொலிக்காக இந்த நேர்காணலில் இணைந்து கொண்டமைக்கு மிகப்பெரிய நன்றிகள். மீண்டும் மற்றொரு நேர்காணல் வழியாக உங்களை நான் சந்திக்க இருக்கிறேன். மீண்டும் நாங்கள் கனடாவில் எதிர்வரும் அக்டோபர் மாதம் 15ஆம் தேதி தொடக்கம் 19ஆம் தேதி வரை நடைபெற இருக்கின்ற உலக தமிழ் ஆராய்ச்சி மாநாட்டில் உங்களை சந்திக்கலாம் என்று நான் நினைக்கின்றேன். அதுவரை விடைபெறுவோம். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம் சார். நன்றி. நன்றி. தமிழுக்காக இங்க போன இடங்களிலும் நீங்கள் நன்றின்பால் உய்ப்பதாக உங்களுடைய அறிவு வளத்தை பயன்படுத்துவது மகிழ்ச்சியாக இருக்கிறது. இது தமிழுக்காக இந்த நேரம் ஒதுக்குவதற்கெல்லாம் நீங்கள் நன்றி சொல்லக்கூடாது. இது நமது வாழ்நாள் கடமையாக நான் நினைத்துக் கொண்டிருக்கிறேன். மிகவும் நன்றி. மிகப்பெரிய மகிழ்ச்சி. நன்றி சார். நன்றி.